வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம உளுந்து கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மண் தூசி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் முழு உளுந்து எடுத்தீங்கன்னா அது ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த உளுந்தை வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து வந்து இது ராஜ்மா. ராஜ்மா இதோட சேர்த்து செய்ய போகிறேன். ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இந்த ராஜ்மாவை வந்து ஒரு 10 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்சு நான் வேக வச்சே வச்சுருக்கேன். ஏன்னா உளுந்து சீக்கிரம் வெந்துடும், ராஜ்மா சீக்கிரம் வேகாது. அதனால் நான் தனியாக வேக வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து உளுந்தோடு சேர்த்து வேக வைப்பேன் மறுபடியும். இப்போ ஒரு குக்கரில் நம்ம உளுந்தையும் இந்த ராஜ்மாவையும் சேர்த்துக்கலாம். ராஜ்மா விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சு இதை வேக வைக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குக்கரை மூடிட்டு ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணி நான் வந்து 15 நிமிஷம் வைப்பேன். நீங்கள் விசில் விடுறதா இருந்தால் ஒரு 5 விசில் விடுங்க. இப்போ இது வேகிறதுக்குள்ள நம்ம ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு கடாயில். நீங்கள் வந்து எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இதை வந்து நம்ம இந்த வெண்ணெயில் ஃப்ரை பண்ணி அந்த கிரேவியோடு சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பொடியாக நறுக்கின இஞ்சியை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இது உளுந்து கிரேவியில் கடைசியில் சேர்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து அதே கடாயில் 1 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சதை வதக்கிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம உளுந்துலையும் சேர்த்துருக்கோம், இதுலேயும் சேர்த்துக்கணும். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது மாதிரி ஃபைனாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் மசால் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அடுத்து மல்லித்தூள், அப்புறம் சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுக்கணும். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ உளுந்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்க. நல்ல மசிய வேகணும். இங்கே பாருங்க, அமுக்குனா எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் நம்ம வெங்காயம் தக்காளி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கணும். நான் வந்து அந்த கடாயில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு இதை கொதிக்க விடணும். கெட்டியாக இருந்து கொதிச்சிச்சுன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா நமக்கு வந்து நல்லா உளுந்து வெந்திருக்கு. அதனால கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண இஞ்சி, அடுத்து மல்லித்தலை, அப்புறம் காஞ்ச வெந்தயக்கீரை. உங்ககிட்ட காஞ்ச வெந்தயக்கீரை இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் இஞ்சி வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி
மிக்ஸ் பண்ணிடலாம். காஞ்ச வெந்தயக்கீரை எல்லா கடைகளிலுமே கிடைக்குது. அது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய உளுந்து கிரேவி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சத்து நிறைந்ததும் கூட. பச்சை பயிரை 6 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் 1 கப் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். அதை 6 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல ஆட் பண்ணிக்கணும். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போடணும். அதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணி 10 நிமிஷம் நான் வைப்பேன். நீங்க விசில் விடுறதா இருந்தா 3 விசில் விட்டுக்கலாம். பெரிய சைஸ்ல இருக்கிற வெங்காயம் 2, பெரிய தக்காளி 2 துண்டு இஞ்சி, ஒரு 8 பூண்டு பல் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸா இருந்தா நீங்க 3 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துக்கலாம். இதை இப்படி கொரப்பா பேஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப மைய அரைக்க வேண்டாம். அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதுல எண்ணெய் ஊத்திக்கணும். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம், டேஸ்டா இருக்கும். தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, அடுத்து 1 ஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம அரைச்சு வச்ச இந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். இப்ப கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ப்ளீஸ். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்து கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இந்த மசாலாவை வேக வைக்கணும். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமா ஊத்துனா போதும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே மசாலா நல்லா வெந்திருக்கும். மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பச்சை பயிறு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இதை நல்லா மசிச்சு விட்டுறணும். நல்லா மசிச்சு விட்டு கடைஞ்சி விட்டுறணும். நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. இதை இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கணும். இதுவே போதும். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய பச்சை பயிறு குழம்பு. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்டாவும் இருக்கும். சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.